அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் வந்து நம்ம எதிர்பார்த்தது நடந்ததா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எதிர்பார்த்தது நடக்கலை அப்படிங்கிறதா. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இன்றைக்கி எதிர்பார்க்காதது நடந்திருக்கு. நாளைக்கு வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறது நடக்கணும். சித்தி கேரக்டர் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வராங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பசுபதி மகளை வந்து ராகினி வந்து காவேரி அடிச்சிட்டாங்க. அதுக்கான அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து வெண்ணிலாவும் காவேரியும் பேசின அந்த கான்வர்சேஷன் எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அதை பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து தாத்தா வந்து அஜயோட அம்மா கிட்ட என்ன பேசுகிறாரு, அவர் பொண்ணுக்கிட்ட என்ன பேசுகிறாரு, அதில் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கங்கா மேட்ரு மட்டும் ஏதாவது சொதப்புச்சு அப்படின்னா குமரனோட அம்மா வந்து பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நான். அவங்களோட கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க, இவ்வளோ நாளாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ பெருசாக சம்பவம் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு இப்போ தோணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குமரனோட சீன்ஸ்லாம் ரொம்ப நாளாக இல்லை. அதனால் அதை சம்மந்தமாக வந்து நிறைய போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ கங்காவை இப்போ ஏதாவது கஷ்டமான சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா கங்காவை இங்கே விட்டுட்டு குமரனை மட்டும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொடைக்கானல் கூப்பிட்டு போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ உங்கள் அம்மா வீட்டிலே இருடி அப்படின்னு விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ண முடியும், அது சாரதாவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு தெரியாமே வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக வந்து காவேரி நின்றுருக்காங்க. அதெல்லாம் வந்து அதாவது சாரதாவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த பக்கம் வந்து நிவின் குமரன்லாம் வர்றாங்க, என்ன எது எப்படி வர்றாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. காவேரி இங்கே இருக்கிறது தெரிஞ்சு வராங்களா இல்லை ஹெல்ப்பு காவேரி கேட்குறாங்களா, இப்போ தற்செயலாக வந்து நிவின் வராரா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. இப்போ ஆல்ரெடி குமரன் போய் நான் போய் காவேரியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புற டைமில் தான் இப்போ இந்த இடத்து இவங்களுக்கு வந்து வயிற்று வலி வந்துடுச்சு. வயிற்று வலி சரியாயிடுச்சு அப்படின்னா குமரன் வந்து கண்டிப்பாக வந்து நிவினை கூட்டிகிட்டு வாடா நிவின், இந்த மாதிரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுதான் நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் கங்காவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அது போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. கங்காவுக்கு ஏதாவது சும்மா ரைட்டாக வயிற்று வலியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஹைலைட்டு. கங்காவோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதான். பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணாங்க இல்லையா, அது சூப்பராக இருந்துச்சு. இப்போ பசுபதிக்கும் நிவினுக்கும் எந்த மாதிரி கான்வர்சேஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பத்தாவதுக்கு யமுனா வேறு வந்து பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா நிவின் வந்து இப்போ காவேரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போனால் கண்டிப்பாக வந்து அதையும் ஒரு பெரிய விஷயமாக வந்து யமுனா பேசுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நிறைய விஷயங்கள் இதில் இருக்குங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நடந்த கான்வர்சேஷன், அதாவது வெண்ணிலா, ராகினி, காவேரி 3 பேர் பேசுனது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது டைலாக் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன். இது நம்ம பிரியா தம்பி மேடம் எழுதுனதா இல்லை பாரி எழுதுனதான்னு சொல்லி தெரியாது. ஆனால் யார் எழுதியிருந்தாலும் சரி இது வந்து மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் நாளைக்கு இதுவே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வேறு மாதிரி கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போ எல்லாமே நமக்கு பிடிச்சது மாதிரி வராது இல்லையா, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும், அதை ஏற்றுக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய எதிர்பார்த்ததுனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. இன்றைக்கி எபிசோடில் வந்து விஜய் வந்து இல்லவே இல்லை. அதனால் வந்து அந்த இது எப்படி போகும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார். இப்போ சித்தி வந்து வருவாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சித்தி இப்போ நம்ம அப்கமிங்கில் பார்க்குறோம், ஃபோட்டோ ஷூட்லாம் நிறைய பிடிஎஸ் வீடியோ பார்க்குறோம். அவங்க வில்லன் கேங்கில் இருந்துட்டு கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்களா, அதை வச்சு நம்ம ஒரு முடிவு வர முடியாது. அதனால் வந்து காவேரி போய் கேட்குறாங்க. விஜயோட தாத்தா போய் கேட்குறாரு. அதுக்கு அஜயோட அம்மா என்ன முடிவு பண்ணி வர்றாங்க அப்படிங்கிறதான் பார்ப்போம். அவங்க கண்டிப்பாக பையனுக்காக வந்து நிற்பாங்களா இல்லை ஹஸ்பண்டுக்காக வந்து நிற்பாங்களா இல்லை அக்கா பையனுக்காக வந்து நிற்பாங்களா அப்படின்னு யோசனை இருக்குது. அவங்களுக்குள்ளேயே அது குழப்பமாக இருக்குது. அதை எப்படி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் பார்ப்போம். சரிங்களா, அந்தளவுக்கு வந்து மகாநதி வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. ஆனால் அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. அது எப்படி கொண்டு வந்தால் ஒன்று சேர்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இதில் வந்து சுற்றி கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். சரிங்களா, அந்தளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. விஜய் காவேரிக்கு வந்து டைலாக் நல்லா போல்டாக கொடுங்க, நல்லா போல்டாக பேசணும் காவேரி அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அந்த இனிமேல் போக போக செய்வாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காவேரி ஸ்ட்ராங்காக இருக்கணும், போல்டாக இருக்கணும், கெத்தாக பேசணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். அந்த காவேரி
தான் நம்ம வந்து கேட்குறோம். காவேரி பழைய காவேரி திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு. ஆனால் கொலாடி சண்டை மாதிரி வந்து சண்டை போட விட்டுறாதீங்க, அது நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான். ராகினி வெண்ணிலால ஒரு மேட்ரே கிடையாது அப்படிங்கிறது தான். நான் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு வெண்ணிலா தான் வேணும் அப்படின்னா நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி சொல்கிறாங்க. அது ஏன் அவாய்ட் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக வந்து அந்த டைலாக் காவேரிக்கு தேவையில்லை. எனக்கு அவங்க கன்சீவாக இருக்காங்க, அவர் தான் ஹஸ்பண்டு, விஜய் வந்து உறுதியாக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க அந்த டைலாக் அடிக்கடி சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அது அந்த இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். சரி, எது எப்படியோ நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்காது இல்லையா? அதனால் வந்து அது அவங்க கொடுக்குற மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்மளோட இது நம்ம சொல்கிறதால தப்பு கிடையாது. ஆனால் வந்து காவேரிக்கு இன்னும் போல்டாக வந்து பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்க. காவேரி பேச வைங்க, நிறைய பேச வைங்க, ஆனால் நல்லா போல்டாக பேச வைங்க அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்குறது. காவேரி ஃபஸ்ட்டு எப்படி வந்தா அப்படிங்கிறத மைண்டில் வச்சு நம்ம பார்க்குறோம். அதே காவேரி தான் இப்போயும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். காவேரிக்கு டைலாக்கே இல்லாமல் இருந்தது, ஆனால் இப்போ வந்து நல்லா கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான்.